யோகம் புரியும் அங்காளியம்மா. காளியம்மா எல்லோரும் கதி பெறவே வான் பார்த்து அருள் வீசும் காளியம்மா. காளியம்மா உடுக்கையிலே பாட்டெடுத்தோம், உன் பெயரை உச்சரித்தோம். உடுக்கையிலே பாட்டெடுத்தோம், உன் பெயரை உச்சரித்தோம். ஊஞ்சலாடும் தாயம்மா, உயர்வை எல்லாம் தாருமம்மா. மலையனூரிலே அம்மா அங்காளியம்மா, மனசில் வாழ்ந்திடும் தாயே அங்காளியம்மா.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, அதாவது சக்திங்க வந்து நம்ம அம்மாவுக்கு இருமுடி செலுத்திட்டு அதாவது ஒரு பயணமாக நம்ம காட்டார் ஓம் சக்தி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. இங்கே நடக்கிற வேலைங்கள்லாம் பார்த்துட்டு அம்மா ஒருத்தரை எந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்களே அது பார்க்கும்போது சரி தன்னால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி நம்ம அம்மாவுக்கு செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுக்க வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. சரி அவங்க வீடியோலாம் வேண்டாமா, நாங்கள் இல்லை நான் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மூலிமா கொடுத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி இப்போ இந்த நல்ல உள்ளங்கள்லாம் வீடியோவில் நிறுத்திருக்கேன் செல்ல பிள்ளைங்களா. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன அப்படின்றது மட்டும் நான் கேட்குறேன் செல்ல பிள்ளைங்களா. அம்மா என்ன ஊருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே? பத்ராவதி மெயின் யார்? டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. குரு இது சக்தி, குரு சக்தி யாரு? செல்ல பிள்ளைங்களா, இவர் தான் குரு சக்தி. அண்ணன் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். கேசவன், பத்ராவதி. கேசவான்னு சொல்லி பத்ராவதி. கண்டிப்பாக நம்ம பத்ராவதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதாவது இங்கே இருக்கிறவங்களே பர யோசிக்கிற இந்த கலி உலகத்தில் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த அம்மாக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அந்த கடவுள் இவருக்கு கொடுத்துருக்குது. கண்டிப்பாக இங்கே எல்லாருமே குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட எல்லா செல்வங்களும் கிடைச்சி மேலும் மேலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைஞ்சு அவங்க வாழ்நாளில் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே வாழ்த்துங்க செல்ல பிள்ளைங்களா. அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, சீக்கிரமாக வேலை நடந்துகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறதே தெரியல, வீடியோஸுங்க போடுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை செல்ல பிள்ளைங்களா. அனைத்து என் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.